வணக்க மக்களை, சட்டமன்ற மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? சஸ்பென்ஸை உடைத்த பிரேமலதா விஜயகாந்த். திமுக கூட்டணியில் விஜயபரபாரனுக்கு சீட் உறுதியா? ஸ்டாலின் கொடுத்த அந்த கிரீன் சிக்னல் என்ன? வாங்க வீடியோவை முடிவாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில் தான் அனைத்து கட்சிகளும் கூட்டணி தொகுதி பங்கீடு அரசியலில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டது. அந்த வகையில் தான் தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை 4 முனை போட்டி தான் நிலவக்கூடிய சூழலானது அரசியல் வட்டாரத்தில் உருவாகி கொண்டிருக்கிறதா. இந்த வகையில் தான் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் என்பது சூடுபிடிக்க தொடங்கிய நிலையில்தான் தேமுதிக யாருடன் கூட்டணி குறித்த ஒரு அறிவிப்புகள் அரசியல் வட்டாரங்களே ஒரு பெரும் எதிர்பார்ப்பை எல்லாம் ஒரு விவாதத்தை கூட கிளப்பியிருக்கிறதா. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் தேதிக்கு ஒரு நாள் முன்னதாகத்தான் தனது கட்சியின் நிலைப்பாட்டை அறிவிப்பதாக தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். தற்பொழுது பிப்ரவரி 23ஆம் தேதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டதெல்லாம் தேமுதிகவின் ஒரு சில முக்கிய அறிவிப்புகள் கண்டிப்பாக பிப்ரவரி 16 அல்லது 22ஆம் தேதிகளில் வெளியாகலாம் என அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா. அதாவது கூட்டணி குறித்த பல்வேறு வியூகங்கள் பரவிவரும் நிலையில்தான் தொண்டர்களும் விரும்பிய கட்சியுடன் மட்டுமே தங்கள் தேமுதிக கூட்டணி இருக்கும் என்பதை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உறுதியாக உள்ளார். அது மட்டுமின்றி திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளும் தனது கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதாக வெளியேறும் செய்திகளை அவர் ஒரு திட்டவட்டமாக மறுத்துள்ளாராம். எனினும் தேர்தல் அறிவிப்புக்கு கண்டிப்பாக முன்னதாகவே நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை முறையான அறிவிப்பு வெளியாகும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அக்கட்சியின் தொண்டர்களிடையே ஒருவித சுறுசுறுப்பையும் இது ஏற்படுத்தியிருக்கிறதா. அது மட்டுமின்றி அரசியல் கள நிலவப்படி கண்டிப்பாக திமுக தரப்பிலோ தேமுதிகவுக்கு கொடுக்கப்படும் சட்டமன்ற தொகுதிகள் 7 முதல் 10 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் அவருக்கு ஒதுக்கப்படுவதாக கூறப்படுகிறதா. மற்றொரு புறம் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறதா. குறிப்பாக சொல்லப்போனால் பிரேமலதாவின் மகன் விஜயவரபாகரனுக்கு கண்டிப்பாக ஒரு ராஜ்யசபா வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்ற பேச்சுக்கள் கூட பலமாக அடிபடுகிறதா. அதே சமயம் அதிமுக அல்லது பாஜக தரப்பிலிருந்து இதுவரை எந்த ஒரு உறுதியான சிக்னலும் எதுவும் கிடைக்காததால் தேமுதிக நிலைப்பாடு கண்டிப்பாக அடுத்த கட்ட நகர்வு திமுக கூட்டணியை நோக்கிதான் இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள்லாம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாதம் கண்டிப்பாக குறித்து கருத்துக்கள் தெரிவிக்கும் அரசியல் பார்வையாளர்கள் தேமுதிக தனது கூட்டணி பலத்தை கண்டிப்பாக அதிகரிப்பதற்காகவே நேரத்தை இழுபடிப்பதாக கருதுகிறார்களாம். அதாவது பிப்ரவரி 16ஆம் தேதி கண்டிப்பாக சுபமுகூர்த்த நாள் என்பதால் அன்றே கண்டிப்பாக கூட்டணி அறிவிப்பு வெளியாகும் என, அல்லது பிப்ரவரி 22ஆம் தேதி காத்திருக்க நேரிடுமா என்பதுதான் இன்னும் சில தினங்களில் கண்டிப்பாக தெரிந்துவிடும் என்பது விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடும் சூழல். தேமுதிக எடுக்கும் இந்த முடிவு என்பது தமிழக தேர்தல் முடிவுகளில் ஒரு முக்கியமான தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் தேமுதிக நிலைப்பாடு இருக்கும் என்று மக்களிடம் பேசப்படுகிறதா. அதாவது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் கண்டிப்பாக இந்த முறை தேமுதிகவுக்கு இந்த தேர்தல் என்பது வாழ்வாசாவா என்ற நிலைப்பாட்டில்தான் அதை காட்டப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.